தம்பி விஜய் இது வரைக்கும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவார்னு சொன்னார். நான் அப்போவே சொன்னேன், ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தாதுங்க. அந்த சக்தியே மக்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கு உதவி செய்ய சொல்லுங்கள். நான் ஒரு புத்தகம் எழுதினேன், 30 நாட்களுக்குள் முடியாதுன்னு அதே தம்பி தான் சொல்லியிருந்தார். நான் ஒரு புத்தகம் எஸ்ஐஆர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் எவ்வளோ வெற்றிகரமாக அதை செய்ய முடியும், அதனால தான் அந்த புத்தகத்தை நான் போஸ்ட்டில் அனுப்ப சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தவர் விஜய் சொல்கிறார் வாக்குகள் பறி போகுமா. நான் கேட்குறேன், எப்படி வாக்குகள் பறி போகும்? நம்ம லட்சக்கணக்கான வாக்குகள்லாம் பறி போவதற்கு வாய்ப்பு. அடுத்தது வாக்காளர் பட்டியலை வெளியிட போகிறாங்க, எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அதில் மட்டும் என்ன, தாவேகா ஓட்டுகளை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. எப்படி தம்பி அதெல்லாம்? அதனால திமுக தான் அப்படி பேசுது. உங்களை மாதிரி புது கட்சிக்கு இந்த எஸ்ஐஆர் உதவி செய்யும். அதனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, இணையதளத்தில் பதிவு செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து முதல் வாக்காளர்கள் எல்லாரும் சேர்ந்து பதிவு செய்யுங்கன்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கீங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. ஏன்னா அதை எதிர்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தடுக்க முடியாது, நீதிமன்றம் கூட இதை தடுக்காது. ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள வழக்குகள்லாம் நீதிமன்றம் இதை தடுக்கல. அதனால தான் திமுக வழக்காடு மன்றத்துக்கு போனால் கூட எஸ்ஐஆர் அவங்க நிறுத்தலை.